கைது செய்வதற்கு எங்களை கைது செய்யறாங்க. இந்த ஆட்சி தான் இந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இன்று நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது எவ்வளவு பெரிய உதாரணம். அறப்போர் இயக்கம் மார்ச் 2025 ரேஷன் துறையில் 992 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த திமுக அரசில் நடந்திருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக ரேஷன் போக்குவரத்துல கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவுல ஊழலில் ஈடுபட்டு வருகிறது. முருகர் பெயரால கந்தசாமி அன்கோ, கார்த்திகையா, முருகான் இந்த 3 நிறுவனங்களுக்கு மட்டும் 39 மண்டலங்களிலும் முறைகேடாக அவர்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடியும் என்று ஒப்பந்தங்கள் 39 மாவட்டங்களிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம மெட்ரிக் டன்னுக்கு வெறும் 300 ரூபாய் முதல் 8 கிலோமீட்டருக்கு இருக்க வேண்டியதை 600 ரூபாய்க்கு 2 மடங்காக கொடுத்து நம்மளுடைய வரி பணத்தை மிகப்பெரிய அளவுல இந்த ரேஷன் துறை சூறையாடி வருகிறது. மக்களுக்காக வேலை செய்யாமல் இன்னைக்கு எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருள் 20ஆவது நாள் போனா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இது போன்ற கிறிஸ்டி உடைய ஊழல்கள். இந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைச்சர் சக்கரபாணி இந்த ஊழல்வாதிகள் பக்கம் நின்று இந்த ஊழலை நியாயப்படுத்துகிறார். அவர் 600 ரூபாய், இன்னைக்கு கூட 300 ரூபாய்க்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓட்டுவதற்கு லாரி ஓனர்ஸ் இருக்கும் பொழுது அவர்கள் யாரும் பங்கெடுக்க முடியாது என்று லாரி அனுபவமே இல்லாத கிறிஸ்டி நிறுவனம் மட்டும்தான் ஓட்ட வேண்டும் என்ற அமைச்சர் சக்கரபாணியின் இந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது முதலமைச்சர் வரை நாங்கள் அனைவருக்கும் இந்த புகாரை எடுத்து சென்றும் ஜூன் 2025 ஒரு டெட்லைன் கொடுத்தோம். எதற்காக அப்படின்னா டெண்டர் நோட்டீஸ்லயே ஜூன் 2025 வரைதான் இந்த டெண்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் முறைகேடாக அடுத்த வருடம் இவர்கள் ஆட்சி முடியும் வரை ஜூன் 2026 வரை பணியாணை முறைகேடாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த முறைகேடையாவது நீ வைத்தாவது உடனடியாக இந்த ஜூன் 2025க்குள் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுங்கள். இதன் மூலமாக 400-500 கோடி ரூபாய் நம்மளுடைய வரிப்பணம் சேமிக்கப்படும். ஏழ்மையில இருக்கக்கூடிய பல மக்களுக்கு என்று போனாலும் ரேஷன் பொருட்கள் கிடைக்கக்கூடிய வழிவகை ஏற்படும் என்று சொன்னோம். இவர்கள் கேட்கவில்லை. இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்துல, நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு கிறிஸ்டிக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், சக்கரபாணி அவர்களும், சத்யபிரதா சாகு செயலர் அவர்களும், எம்டி அவர்களும் இவர்கள் எல்லாம் கிறிஸ்டி நிறுவனத்திடம் போய் சம்பளம் வாங்கிக் கொள்ள, நம்மளுடைய வரிப்பணத்துல எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க, சம்பளமும் அவர்களிடம் இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த போர்டை போய் எடுத்து போறோம். இதற்கான ரொம்ப முக்கியமான இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் என்று இதனுடைய பெயர் இருப்பதில் எந்த அளவிலும் நியாயம் இல்லை. இவ்வளவு பெரிய ஊழல் செய்து கிறிஸ்டியுடைய குமாரசாமி சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்யும் அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரை இவர்கள் அனைவரும் இந்த துறையின் பெயரை, இவர்களிடம் நான் கேட்பது என்ன, இந்த துறையின் பெயரை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்ப்பரேஷன் என்று மாற்றுங்கள். இன்றோடு நாங்கள் இதோடைய பெயரை மாற்ற உள்ளோம். அதனால இந்த போர்டை கொண்டு போய் உள்ள எம்டி கிட்ட நாங்க கொடுப்பதற்காக கிளம்புறோம். கைது செய்வதற்கு எங்களை கைது செய்யறாங்க. இந்த ஆட்சி தான் இந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இன்று நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது எவ்வளவு பெரிய உதாரணம்.